வணக்கம். குரலோடு பேசுவோம் குரலோடு பேசுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, துன்பப்படும்போது சிரி, துன்பம் உன்னை கண்டு விலகிடும். இடுக்கண் வருங்கால் நகுக. கஷ்டம் வரும்போது சிரிச்சேன்னா அந்த கஷ்டம் உன்னை பார்த்து ஓடிடும் அப்படின்னு. கடுப்பேதாங்க. இந்த கஷ்டப்படும்போது சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்புறம் துன்பப்படும்போது இனிமையாக சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவன் பிரச்சனையில் வந்து பார்த்தா தான் தெரியும்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இதுக்கு பின்னால் என்ன அப்படிங்கிற ஒரு கருத்து, அது இயல்பாக என்ன நடக்குது, இயற்கையோட இயல்பு அதுதான். இயற்பியல் என்ன சொல்லுது, வாழ்வியல் என்ன சொல்லுது, இன்று மரபியல், ஜெனட்டிக்ஸ், மரபியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம மற்றவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுடுவோம். திருக்குறள் சொல்கிறது, இல்லை வள்ளுவர் சொல்கிறாரு, திருமந்திரம் சொல்லுது, இல்லை ஏதோ புராணங்களோ இதிகாசங்களோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி அறிவியல், ஜீனோம்னோ டிஎன்ஏவோ அதெல்லாம் பற்றி பேசும்போது அது இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும்? அப்போ அதை புரிந்து கொள்ள தானே வேணும். இப்போ துன்பப்படும் போது அதை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் சொல்லக்கூடியதுனால என்ன மாற்றம் நடந்துட போகுது? ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கட்டாய மாற்றம் நடக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏஸ், அந்த மரபணுக்கள் எது வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பேர் எபிஜெனோம்னு பேர். அதை பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு தான் எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு. ஒரு மரபு அணுக்களுடைய தொகுப்பு எது வேலை செய்யணும், வேலை செய்யக்கூடாது, எது ஓங்கி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணுறதுன்னா நீங்களும் நானும். அவரவர் உடம்புக்கு அவரவர்கள் தான் எஜமானர்கள். இப்போ உங்களுடைய உணவு பழக்கம், உழைப்பு, உங்களுடைய சொல், செயல், சிந்தனை, இது எல்லாம் தான் எது வேலை செய்யணும், வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது. போய் தேடி பாருங்கள் எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு. அது எது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு. அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான நேரங்கள் ஒன்று உணவு, எஸ், உறக்கம், உடல் உழைப்பு, இதெல்லாமும் முக்கியம். இன்னொன்று நம்மளுடைய உணர்ச்சி வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, இந்த உணர்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த உணர்ச்சியில் நம்மளுடைய சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அது பெரும்பாலான நேரங்கள் அந்த பேசுகிறதுல தான் வெளிப்படுத்துகிறோம். சில நேரங்கள் கவலையில் உள்ளுக்குள்ளாரே புழுங்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் சொல்கிற விதத்தில் அப்போ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் இதற்கு முன்னால் ஒரு குரல் பார்க்கும்போது, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் அக்தி அறம்னு சொன்னது அதனுடைய அடிப்படையில் தான். அப்போ இந்த ஜீன் வேலை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல இப்படி ஒன்று இருக்கும்போது, இந்த ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்குது. இந்த பிரபஞ்சத்துடைய அலைகள், அந்த அலைவரிசை எதை நம்ம ஈர்க்கிறோம், எதை தள்ளுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தத்துவம் இருக்குது. கருத்து இல்லை, தத்துவம். அது உண்மை. அதை அடிப்படையாக எடுத்து வள்ளுவர் இங்கே குறிப்பிட்றார். துன்பப்படும் போது அந்த துன்பத்திலேருந்து நீ விலகி இருக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா, கட்டாயம் நடக்கும். யாருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறது என்னென்னா, இன்சொலனாக இனிமையாக சொல்கிறவங்களுக்குத்தான் அந்த துன்பத்திலிருந்து அவங்களுக்கு வெளியில் வர முடியும். எப்படிப்பட்ட துன்பம்? துன்பத்திலையும் துன்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வறுமை இல்லாமல் போகணும்னா, துன்பத்திலையும் கொடுமையான துன்பத்திலிருந்து இந்த வறுமை இல்லாமல் போகணும். யாருக்கு அது நடக்கும்னா, ரொம்ப இன்பமாக இருக்கிறதாக பேசுகிறாங்கல்ல உணர்வோட, அவர்களுக்கு தான் அது நடக்குங்கிறார். துன்புருவும் துவாமை இல்லாகும், துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும். யாருக்கு தெரியுமா? இன்புருவும் இன்சொலவர்க்கு. நல்லா இருக்கும்போது நல்லதை பேசுகிறவங்களுக்கு இல்லை,
நலிந்த நிலையிலும் மகிழ்ச்சியாகவும் அது நடந்துருச்சு, இது இப்படி இருக்குது, இன்றைய சூழல் அப்படி, இதற்கப்புறம் இப்படியே தான் இருக்க போகிறோமா வாழ்க்கையில்? இல்லை. அப்போ நடந்ததை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் சொல்லும் இருக்கும்போது அந்த துன்பம் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அதை கடந்து போகும், அது இல்லாமல் போகும் அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். மீண்டும் அந்த குறள் இது அதிகாரம் 10 இனியவை கூறல்ல இருக்கு. துன்புறுவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும், இன்புறுவும் இன்சொலவர்க்கு. மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.